Hello friends, welcome to Tattoo 18 YouTube channel. நீங்கள் இப்போ பார்க்க போகிறது Novum Inkone வயர்லெஸ் tattoo pen machine. ஸோ வாங்க இதை நாம் ரிவ்யூ பண்ணலாம். இந்த மெஷின் எப்படி இருக்குது, இதனோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கமான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஷினை தயாரித்த மேனுஃபேக்சரர் அவங்களோட பேர் சிலோரா இன்டர்நேஷ்னல். ink1 பிராண்டிங் நேமான இந்த நோவம் வயர்லெஸ் டேட்டூ பென் மெஷின், இதோட ஃபியூச்சர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மெஷின் கூட 2 பேட்டரி வருது. ஓகே, இதில் என்ன ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னா, இதில் ஒரு RCA கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த RCA கனெக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த RCA கனெக்டரை வச்சு நீங்கள் இன்னொரு வயர்லெஸ் டேட்டூ பென் மெஷினை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த RCA கனெக்டரு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ப்ராடக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளையும் இருக்குது, நீங்கள் பென் மெஷின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஹைப்ரிட் ஒரு டேட்டூ மிஷின். ஸோ நீங்கள் கேபிள்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ நீங்கள் பேட்டரியில் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெஷினுக்கும் இந்த பேட்டரியை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு RCA கனெக்டரை வந்து இதன் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் உங்களோட இந்த மெஷினோட ஒரு சிறப்பு அம்சம். இந்த மெஷினில் ஜாப்பனீஸ் மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. கோர்லெஸ் மோட்டர், மேக்ஸிமம் ஸ்பீடு 12 வோல்ட், 12500 RPM, 12500 RPM ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மெஷினில் டைரக்ட் டிரைவ் சிஸ்டம் மூலமாக இது ரன் பண்ணுது. ஸோ அதனால் இது பவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அபரிமிதமாக இருக்கும். ஸோ இந்த மெஷினோட ஸ்ட்ரோக்கு 3.5 mmலேருந்து 4 mm வரைக்கும் லென்த்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு நீடல் கேட்ரிட்ஜிலிருந்து வெளியே வரணுமோ நீங்கள் அதை ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு பேட்ரி. ஸோ 2 பேட்ரி இதில் கூட கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு பேட்ரி ஆன் ஆகலை பாருங்கள், இதில் வந்து பவர் இல்லை. இது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ இது சார்ஜஸ் போட்டு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இன்னொரு பேட்டரியை நாம் செக் பண்ணலாம். இந்த ஒரு பேட்ரி வந்துட்டு 1800 mAh வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி. ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு 7 to 9 hours நீங்கள் கண்டினியூவாக இதை யூஸ் பண்ணலாம். சார்ஜிங் டைம் வந்துட்டு மினிமம் 3 hours வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இந்த பென் மெஷின் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் கம்மி இருக்குது, ஒரு 180 grams வெயிட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப வெயிட் ஒன்றும் இருக்காது. இது லென்த் வந்துட்டு 135 mm லென்த்து, உங்களுக்கு டயமீட்டர் 32 mm. இந்த மிஷின் மொத்தம் 4 கலரில் அவைலபிள்: டார்க் க்ரீன், பிளாக், சில்வர் அண்ட் ரெட். ஸோ நம்ம பிளாக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க இதை நான் உங்களுக்கு பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காமிக்கிறேன். பேட்டரி வந்துட்டு இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பாருங்கள், இந்த மேலே இருக்கிற OLED ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நீங்கள் ஆன் பண்ண உடனே 7.9 வோல்ட் ஸ்பீடு இருக்கிறத காமிக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரிக்கு மேலேயே வந்துட்டு உங்களுக்கு 2 பட்டன் இருக்குது. ஸோ ஒன்று நீங்கள் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப் டு 12 வோல்ட் ஸ்பீட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நோவம் இன்கொன் பென் மெஷின். ஸோ இதில் நான் உங்களுக்கு கேட்ரிட்ஜ் போட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் வந்துட்டு உங்களுக்கு RCA அடாப்டர். இதை நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு
நீங்கள் கேபிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சி டைப் கேபிள் வந்துட்டு உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் மொபைலில் யூஸ் பண்ணுற கேபிளையும் நீங்கள் இது போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். மினிமம் 3 hours வந்துட்டு கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 7 to 8 hours நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். இதில் ஒரு பேட்ரி வந்துட்டு உங்களுக்கு பவர் இல்லை. ஸோ பவர் இருக்கிற பேட்ரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை இந்தியாவில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் வீடு தேடி உங்கள் ஸ்டுடியோ தேடி வர மாதிரி நாங்கள் பார்சல் அனுப்பிச்சி வைக்கிறோம். ஸோ பாருங்கள், இப்போ போட்டாச்சு. பாருங்கள், நீடில் வந்துட்டு உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும். 5 மேக்னம் நீடில் நான் போட்டிருக்கிறேன் ஒரு செக் பண்ணுறதுக்காக. வைப்ரேஷன் ரொம்ப கம்மி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா நீங்கள் இதை கண்டினியூஸாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். லாங் ஹவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ரிப்பு நல்லா இருக்கும். வெயிட் ஒன்றும் அவ்வளோ தெரியாது. ஏன்னா இது வெறும் 180 grams வெயிட் தான் இருக்குது. ஏன்னா இதில் 1800 mAh பேட்ரி இருந்தால் கூட பேட்ரி வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நாம் இதை பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம். பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அது RCA அடாப்டர். இது வந்துட்டு நீங்கள் கேபிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேபிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன். ஸோ இதுதான் RCA அடாப்டர். ஸோ இந்த RCA அடாப்டரை நீங்கள் பேட்டரியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு டேட்டூ பென் மெஷினுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மெஷினோட சிறப்பு அம்சம். நோவம் ink1 மெஷின், டேட்டூ பென் மெஷின். என்ன ஒன்று, உங்களுக்கு இது கொஞ்சம் லென்த்தியாக தெரியும். ஸோ நீங்கள் எமர்ஜென்சி டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த மெஷினோட க்ரிப்பை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட அதை நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓல்டு மெஷினில் உங்களுக்கு நான் ஒரு டெமோ காமிக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக தெரியும், இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பேட்டரியை. அதில் பவர் இல்லை. ஸோ இந்த பேட்டரி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எஸ், கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது. நீங்கள் எமர்ஜென்சி டைம் நீங்கள் இன்னொரு பேட்டரியும் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிற டைமு உங்களோட ஓல்டு மெஷின் எது இருந்தாலும் அந்த மெஷின் கூட இந்த பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த RCA அடாப்டர் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ நோவம் ink1 பென் மெஷின் பாருங்கள். இது உங்களுக்கு நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மெஷினில் வந்துட்டு இது ஓல்டன் மெஷின். இந்த மெஷினில் ஆப்ஷன் இல்லை. அதாவது நீங்கள் நீடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான நீடில் ஆப்ஷன் இல்லை. ஸோ நாம் நீடில் வந்துட்டு எட்ஜஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் உங்களுக்கு வெளியே லென்த் வரும். ஸோ நான் எதுக்கு இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமினா, நீங்கள் ஓல்டு மெஷினில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த மெஷின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா.
ஸோ இதுதான் நோவம் ink1 tattoo pen மெஷின். 2 பேட்டரி இது கூட வர்றதுனால உங்களுக்கு உங்கள் பணத்துக்கு ஒரு வேல்யூ. ஸோ இந்த ஆர்சி அடாப்டரை நீங்கள் அவ்வளோதான் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த மெஷின் கூட இங்கே இதை பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நோவம் ink1 பென் மெஷினோட ரிவ்யூ. ஸோ இந்த மெஷின் என்னென்ன ஒரு ப்ராடக்ட், இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ மறுபடியும் வேறு ஒரு மெஷினோட ரிவ்யூ, வேறு ஒரு டேட்டூ மெட்டீரியலோட ரிவ்யூவோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் தேவை இருந்தாலும் உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெஷின் தேவை இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம். வித் வாரண்டியோடு உங்களுக்கு கிடைக்கும். ink1 வயர்லெஸ் பென் மெஷினோட ரிவ்யூ இதோட முடியுது. பாருங்கள், இது உங்களுக்கு ப்ராடக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.